அத்தியாயம் 31. சந்நியாசி விஜயானந்த். 2. பாலாராம் மான்கர். 3. நூல்கர். 4. மேகா. 5. புலி. இவர்களெல்லாம் பாபாவின் முன்னிலையில் உயிர் நீத்தல். முன்னுரை. தனது மரண தருவாயில் ஒருவனுக்குள்ள ஆசை அல்லது எண்ணம் அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. கிருஷ்ணரும் கீதையில், எவன் என்னை முடிவுறும் தருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான். அத்தருணத்தில் வேறெதையும் பற்றி எண்ணுபவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான் என்று கூறுகிறார். நமது கடைசி தருவாயில் ஒரு குறிப்பிட்ட நல்லெண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது. இல்லை என்பதை விட பெரும்பாலும் பல்வேறு காரணங்களால் நாம் பயந்து பீதியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எப்போதாவதோ அல்லது நமது கடைசி தருணத்திலோ கொள்ள வேண்டிய நாம் விரும்புகிற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான பயிற்சி அவசியம். எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்து அவனது நாமத்தை சதா காலம் உச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள். அடியவர்கள் தம்மை தாமே முழுமையாக ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள். சர்வமும் அறிந்த ஞானிகள் அவர்களது கடைசி காலத்தில் அவர்களை வழி நடத்தி உதவுவார்கள் என்ற நம்பிக்கைதான் அதற்கு காரணம். இம்மாதிரியான சில நிகழ்ச்சிகள் பின்வருமாறு. சந்நியாசி விஜயானந்த். சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானசரோவருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். வழியில் பாபாவின் புகழை கேள்வியுற்று ஷிரடியில் தங்கினார். அங்கு ஹரித்வாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமியை சந்தித்தார். மானசரோவர் பயணத்தை பற்றி அவரிடம் விவரங்கள் விசாரித்தார். கங்கோதரிக்கு மேல் மானசரோவர் 500 மைல் உயரத்தில் உள்ளது என்றும் ஏராளமான பனி, 50 காத தூரத்திற்கு ஒரு முறை மொழி மாற்றம், வழியில் யாத்ரீகர்களுக்கு ஏராளமான தொல்லை கொடுக்கும் பூடான் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையில் உள்ள கஷ்டங்களை விவரித்தார். இதை செவிமடுத்த துறவி மனந்தளர்வுற்றார். தமது விஜயத்தை ரத்து செய்தார். அவர் பாபாவிடம் சென்று சாஷ்டாங்கமாக பணிந்தபோது பாபா கோபாவேசம் அடைந்து கூறினார், அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள், அவரின் நட்பு பயனற்றது. பாபாவின் குணத்தை அத்துறவி அறியார். எனவே சோர்வடைந்தார். ஆயினும் அங்கு அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். அது காலை நேர தர்பார். மசூதியில் கூட்டம் அதிகமாய் இருந்தது. பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார். சிலர் அவரின் கால்களை கழுவி கொண்டிருந்தனர். சிலர் அவர் கால் கட்டை விரலில் நின்று புனித நீரை எடுத்து மன நிறைவுடன் குடித்து கொண்டிருந்தனர். சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரிசித்து கொண்டிருந்தனர். சிலர் சந்தனம் பூசினர். சிலர் அவர் தம் புனித மேனிக்கு நறுமணம் தடவினர். குலம், ஆச்சாரம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர். பாபா அத்துறவியின் மேல் கோபம் கொண்டவராய் இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை. ஷிரடியில் அவர் 2 நாட்கள் தங்கியிருந்தார். சென்னையிலிருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவருக்கு கடிதம் வந்தது. அவர் மிகவும் மனம் தளர்ந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார். ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது. எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார். வருங்காலத்தை அறிந்த எங்கும் நிறை பாபா அவரிடம், உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும்போது ஏன் துறவியானாய்? சொந்த பந்தங்களும் ஆசபாசங்களும் காவி உடைக்கு ஒத்து வராது. உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு. வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். உனது கதவுகளை நன்றாக தாழிடு. அதிக ஜாக்கிரதையாக இரு. திருடர்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விடுவர். செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்றும்
விடுபட்டு பேரானந்த பெருநிலை எய்துகிறான். அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறார். உனது முந்தைய நல்வினைகளின் சேகரிப்பு அதிகம். எனவே நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை கவனி. உனது அந்திம வாழ்க்கையை உணர். ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு. 3 முறை சப்தாகம் செய். அதாவது பக்தி பூர்வமாக 3 வாரம் 3 முறை பாராயணம் செய்க. பரமாத்மா உன்னிடம் மகிழ்வெய்தி நினது கவலைகளை அழிப்பார். உனது துயர் நிலை மறைந்து நீ அமைதியுறுவாய் என்று கூறினார். அவரது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பாபா இந்த சிகிச்சையை தேர்ந்தளித்தார். மரண தெய்வமான யமனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கும்படி செய்தார். அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு லெண்டி தோட்டத்திலுள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று பாகவதம் படிக்க தொடங்கினார். 2 முறை பாகவத பாராயணம் செய்தார். அதன் பின்னர் மிக சோர்வடைந்தார். வாதாவிற்கு திரும்பினார். 2 நாட்கள் தமது இருப்பிடத்தில் தங்கினார். 3வது நாள் ஃபக்கீர் பாபா என்ற படே பாபாவின் மடியில் உயிர் துறந்தார். பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர். உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவரது புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இவ்விதமாக பாபா துருவிக்கு உதவி அளித்து அவருக்கு நற்கதி அளித்தார். பாலாராம் மான்கர். பாலாராம் மான்கர் என்ற இல்லறவாசியான பாபாவின் அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் சஞ்சலமடைந்தார். வீட்டு பொறுப்பை தன் மகனிடம் ஒப்புவித்துவிட்டு வீட்டை துறந்து ஷிரடி சென்று பாபாவுடன் வாழ்ந்து வந்தார். பாபா அவர் தம் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை அளிக்க விரும்பினார். அதை அவர் இவ்வாறாக செய்தார். அவருக்கு ரூபாய் 12 அளித்து சாதாரா ஜில்லாவில் உள்ள மச்சிந்திரகட்டுக்கு சென்று வாழும்படி கோரினார். மான்கர் முதலில் பாபாவை பிரிந்து சென்று அங்கு தங்குவதில் மனமில்லாதவராயிருந்தார். ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்துள்ளதாக உறுதி கூறி அவரை தேற்றினார். ஒரு நாளைக்கு 3 முறை தியானம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். பாபாவின் சொற்களை நம்பி மான்கர் மச்சிந்திர காட்டிற்கு வந்தார். இன்பமான காட்சிகள், தூய நீர், ஆரோக்கியமான காற்று, சுற்றுப்புறம் இவற்றால் மிகவும் மகிழ்ந்து ஏகாகிர சித்தத்துடன் பாபா அறிவுறுத்தியபடி தியானம் செய்ய தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெய்வீக காட்சி அவருக்கு ஏற்பட்டது. அடியவர்கள் பொதுவாக அவர்களது சமாதி நிலைகளில் அல்லது தியானத்தில்தான் அதை பெறுகிறார்கள். ஆனால் மான்கரை பொறுத்த மட்டிலோ தியான நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்தபோதே அதை அவர் பெற்றார். பாபா தாமே அவர் முன் தோன்றினார். மான்கர் அவரை பார்த்தது மட்டுமல்லாது தான் ஏன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றும் கேட்டார். பாபா பதில் அளிக்கையில், ஷிரடியில் பல்வேறு எண்ணங்களும் கருத்துக்களும் உன் மனதில் உருவாக ஆரம்பித்தன. உனது நிலையற்ற மனதை அடக்கவே இங்கு உன்னை அனுப்பினேன். நான் ஷிரடியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய். பஞ்சபூதங்களால் ஆனதும் 3 முழ நீளம் ஆனதுமாகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியில் நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய். இப்போது நீ கண்ணார ஷிரடியில் கண்ட அதே மனிதர்தானா இவர் என்று தீர்மானித்துக்கொள். இந்த காரணத்திற்காகத்தான் உன்னை நான் இங்கு அனுப்பினேன் என்று கூறினார். குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் மான்கர் மச்சிந்திரகட்டை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான பாந்திராவை நோக்கி புறப்பட்டார். பூனேவில் இருந்து தாதர் வரை அவர் ரயிலில் பிரயாணம் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் டிக்கெட் பெற புக்கிங் ஆஃபீஸுக்கு சென்றபோது மிகவும் கூட்டமாக இருப்பதை கண்டார். விரைவில் அவரால் டிக்கெட் பெற முடியவில்லை. அப்போது தனது இடுப்பில் கோவணத்துடன் ஒரு கிராமவாசி அவர் அருகில் வந்து, நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று கேட்டார். மான்கர் தாதருக்கு என்று பதிலளித்தார். அவர், தயவு செய்து என்னுடைய தாதர் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு எனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதால் நான் தாதர் பயணத்தை ரத்து செய்துவிட்டேன் என்று சொன்னார். மான்கர் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்.
பணத்தை தம் பையிலிருந்து எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமவாசி கூட்டத்தில் மறைந்து விட்டார். மான்கர் அவரை கூட்டத்தில் தேடியும் பயனில்லை. ஸ்டேஷனை விட்டு வண்டி போகும் வரை மான்கர் அவருக்காக காத்திருந்தார். ஆனால் அவரை பற்றி எவ்வித சுவட்டையும் அவர் காணவில்லை. இது மான்கர் வினோதமாக பெற்ற இரண்டாவது காட்சியாகும். மான்கர் பின்னர் தனது வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஷிரடிக்கு திரும்பி பாபாவின் ஏவலையும் சேவையையும் செய்து வந்தார். அங்கேயே பாபாவின் பாதங்களிலேயே இருந்தார். பாபாவின் முன்னிலையிலேயே அவருடைய ஆசிர்வாதங்களுடனேயே இந்த உலகத்தை துறக்கும் நல்ல அதிர்ஷ்டம் படைத்திருந்தார். தாத்தையா சாஹிப் நூல்கர் தாத்தையா சாஹிப் குறித்து ஷிரடியில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமந்த் பந்த் குறிப்பிட்டுள்ளார். சாய்லீலா சஞ்சிகையில் அவரை பற்றி வெளியானதன் சுருக்கம் இங்கு தரப்படுகின்றது. 1909 ஆண்டு நானா சாஹிப் அங்கு மம்லதாராக இருக்கும்போது பண்டரிபுரத்தில் தாத்தையா சாஹிப் ஒரு சப் ஜட்ஜாக இருந்தார். இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர். தாத்தையா சாஹிப் ஞானிகளை நம்புவதில்லை. ஆனால் நானா சாஹிப் அவர்களை விரும்பினார். சாய்பாபாவின் லீலைகளை நானா சாஹிப் அவருக்கு கூறினார். ஷிரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார். முடிவாக 2 நிபந்தனைகளின் பேரில் ஷிரடிக்கு போக சம்மதித்தார். ஒன்று, ஒரு பிராமண சமையற்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும். 2, அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சுகளை பெற வேண்டும். இவ்விரண்டு நிபந்தனைகளும் தெய்வாதீனமாக நிறைவேறின. நானா சாஹிப்பிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார். அவர் தாத்தையா சாஹிப்பிடம் அனுப்பப்பட்டார். தாத்தையா சாஹிப் 100 அழகிய ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார். அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை. நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தையா சாஹிப் ஷிரடிக்கு போக வேண்டியதாயிற்று. முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோபாவேசம் அடைந்தார். ஆனால் படிப்படியாக தாத்தையா சாஹிப் தமது அனுபவங்களால் பாபா கடவுள் அவதாரமே என்று உறுதி பெற்றார். பாபாவிடம் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார். அவருடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கும் போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன. முடிவும் தருவாயில் பாபாவின் பாத தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது. பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு, ஓ தாத்தையா, நம்மை விட்டு சென்று விட்டார், அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்றார். மேகாவின் கதை முன்னாலேயே 28ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு இருக்கிறது. மேகா இறந்த பின்பு கிராமத்தார் எல்லோரும் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை மேகா உடல் மீது பொழிந்தார். சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு சாதாரண மனிதர்களைப் போன்று பாபாவின் கண்களினின்றும் நீர் வழிந்தது. பெரும் துக்கத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருப்பதாக காணப்பட்டார். பின்னர் அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரைப் போல் அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார். மனிதர்களுக்கு பல ஞானிகள் சத்கதி அளிப்பது கண்ணுறப்பட்டிருக்கிறது. ஆனால் சாய்பாபாவின் பெருமை ஒப்புவமையற்றது. புலி பாபா சமாதி அடைவதற்கு 7 நாட்களுக்கு முன் ஷிரடியில் ஓர் வியத்தகு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு கிராமப்புற வண்டி வந்து மசூதிக்கு முன்னால் நின்றது. தனது பயங்கர முகம் வண்டியின் பின்புறம் நோக்கி திரும்பி இருக்க இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு புலி வண்டியில் இருந்தது. அது ஏதோ ஒரு நோயால் அல்லது பயங்கர துன்பத்தால் அவதியுற்று கொண்டிருந்தது. அதனுடைய காவலர்களான 3 தர்வஷிகள் அதை ஊராக எடுத்து சென்று காண்பிப்பதன் மூலம் பொருளீட்டி வந்தனர். அதுவே அவர்களின் ஜீவனோபாயமாகும். அந்த புலி அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைகளினின்று அதை விடுவிக்க, குணமளிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட பலவித சிகிச்சை முறைகளும் பலனற்றதாய்விட்டன. அப்போது அவர்கள் பாபாவின் புகழை கேள்வியுற்று மிருகத்துடன் அவரை பார்க்க வந்தனர். தங்கள் கைகளில் சங்கிலியுடன் அதை அவர்கள் கீழிறக்கி கதவருகில் அதை நிற்கும்படி செய்தனர். அது இயற்கையிலேயே குரூரமானது, அத்துடன் நோய்வாய்ப்பட்டது. எனவே அது இருப்பு கொள்ளாமல் இருந்தது. மக்கள் அதை பயத்துடனும் வியப்புடனும் பார்க்க துவங்கினர். தர்வஷிகள் உள்ளே சென்று புலியை பற்றிய அனைத்தையும் பாபாவுக்கு கூறி அவருடைய அனுமதியுடன் அதை அவர் முன்னர் கொணர்ந்தனர். புலி படிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் அதிர்ச்சியுற்று தனது தலையை தாழ்த்தியது. பாபாவும் புலியும் சந்தித்து கொண்டபோது அது படியேறி பாபாவை பாசத்துடன் நோக்கியது.
தனது வாளில் உள்ள மயிர்கொத்தை ஆட்டி அதை 3 முறை தரையில் அடித்து உணர்ச்சியற்று சாய்ந்தது. அது இறந்தது கண்டு தர்வஷிகள் முதலில் பெருந்துன்பமுற்று சோகம் நிரம்பியவர்களாயிருந்தனர். ஆனால் பக்குவம் அடைந்த எண்ணத்திற்கு பின் அவர்கள் தங்கள் நிலைக்கு திரும்பினர். புலி வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்ததால் அது தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது என்றும் அது மிகுந்த தகைமையுடையதாய் இருந்ததால் பாபாவின் பாதார விந்தங்களில் அவர் தம் முன்னிலையில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்ததென்றும் கருதினார்கள். அது அவர்களின் கடனாளி கடன் தீர்ந்ததும் விடுதலை அடைந்து தன் முடிவை சாயின் சரண கமலங்களில் சமர்ப்பித்தது. ஏதேனும் ஒரு ஜந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்த்தி தன் முடிவை சந்தித்தால் அது நற்கதி அடைந்ததாகிவிடுகிறது. அத்தகைய ஜந்துக்களை பொறுத்தவரை அவைகள் புண்ணியசாலிகளாக இருந்தாலன்றி எங்கனம் அத்தகைய மகிழ்ச்சிகரமான முடிவை எய்த வேலும்? ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 32. குரு கடவுள் தேவை. பட்டினி அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்த் 2 விஷயங்களை விவரிக்கிறார். ஒன்று, பாபா எங்கனம் தமது குருவை காடுகளில் சந்தித்தார், அவர் மூலம் கடவுள் சந்திப்பு. 2, 3 நாட்கள் விரதமிருக்க எண்ணிய திருமதி கோகுலேயை எங்கனம் பாபா பூரண போலியை சாப்பிட செய்தார். முன்னுரை. முதலில் கண்ணுக்கு தெரியும் இச்சம்சார வாழ்க்கையை ஹேமந்த் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். கீதையின் சொற்களில் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன, குணங்களால் போஷிக்கப்படுகின்றன. அதன் துளிர்கள் புலன்களாகின்றன, அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன. இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் பற்றுக்கோடோ தெரியாது. வலிமையான வேர்களுள்ள இவ்வாலமரத்தை பற்றின்மை என்னும் கூரிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கப்பாலுள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும். அதில் வெல்பவன் திரும்பி வருதல் கிடையாது. இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டியின் குரு உதவி இன்றியமையாதது. ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாய் இருப்பினும் வேதாந்தங்களில் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவுடையவனாக இருப்பினும் தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது. வழிகாட்டி ஒருவர் அவனுக்கு உதவ அங்கிருந்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர்கள், குழிகள், கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி செல்ல முடியும். பயணமும் இலகுவானதாகிவிடும். இவ்விஷயத்தில் பாபாவின் சொந்த அனுபவமாக அவர் சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது. கேட்டறியும் போது நம்பிக்கை, பக்தி, ரக்ஷனை ஆகியவற்றை அளிக்கிறது. தாகம். ஒருமுறை எங்களில் 4 மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தோம். இவ்வாறாக உற்சாகம் பெற்று பிரம்மத்தின் குணத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினோம். எங்களுள் ஒருவர் அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவாலேயே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு 2ஆம் அவர், யார் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன். எண்ணங்கள், யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் கிடையாது என்றார். 3ஆம் அவர், உலகம், தோற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அருவமே நிலைத்தது, முடிவற்றது. எனவே நாம் நிலையான நிலையற்றவற்றை பகுத்துணர வேண்டும். 4ஆம் அவர், பாபா, தீவிரமாக ஏட்டறிவு பயனற்றது. நமக்கிடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல், மனம், 5 பிராணன்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும். குருவே கடவுள், சர்வ வியாபி. இவ்வுறுதியான மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திட நம்பிக்கை அவசியமாகும். இவ்வாறாக விவாதித்து கொண்டு கற்றறிந்த நாங்கள் 4வரும் காடுகளில் கடவுளை தேடி அலையத் தொடங்கினோம். அம்மூவரும் அறிவின் துணை கொண்டே சுதந்திரமாக எவர் உதவியுமின்றி தேட முயன்றனர். வழியில் ஒரு வனஜாரி எருமையின் மீது தானியத்தை கொண்டு சென்று விற்பவன் எதிர்பட்டான். வனஜாரி, இப்போது உஷ்ணமாயிருக்கிறது, எங்கே இவ்வளவு தூரம் போகிறீர்கள்? நாங்கள், காட்டில் தேடுவதற்கு. வனஜாரி, எதை தேடி நீங்கள் செல்கிறீர்கள்? நாங்கள் அவனுக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதில் கொடுத்தோம். திக்கு திசை தெரியாமல் காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதைக் கண்ட அவன் மனதிறங்கி காடுகளை முழுவதும் அறியாமல்
திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது. காடுகளிடையே நீங்கள் செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டியை அழைத்து செல்ல வேண்டும். இந்த கடுமையான உச்சி வேளையில் அனாவசியமாக ஏன் அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள்? தேடும் உங்களது இரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம். ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் கொடுத்து இளைப்பாறிய பின் செல்லலாம். உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாய் இருங்கள் என்று கூறினான். அவ்வளவு இனிமையாக பேசிய போதும் அவனது வேண்டுதலை நிராகரித்துவிட்டு மேலே நடக்கத் தொடங்கினோம். நாங்கள் தன்னறிவு நிரம்பியவர்கள் என்றும் ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம். காடு பரந்ததாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது. சூரிய ஒளி கூட உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்து இருந்தன. எனவே நாங்கள் வழி தவறி இங்கும் அங்கும் நெடுநேரம் அலைந்து கொண்டிருந்தோம். முடிவாக நல்ல அதிர்ஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்கு விட்டோமோ அங்கேயே வந்து சேர்ந்தோம். வனஜாரி திரும்பவும் எங்களை சந்தித்தான். வனஜாரி, உங்கள் சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள். சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை. வெறும் வயிற்றுடன் எந்த லட்சியத்திலும் வெற்றியடைய இயலாது. கடவுள் நினைத்தாலன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பதில்லை. உணவளிக்கப்படுவதை மறுக்காதீர்கள். பரிமாறப்பட்ட உணவு தள்ளப்படக்கூடாது. ரொட்டி, உணவு ஆகியவை கிடைப்பது வெற்றியின் அடையாளமாகும். இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை வைத்து அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான். மீண்டும் என்னுடன் இருந்தவர்களுக்கு இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை. அவனை நிராகரித்துவிட்டு சென்று விட்டனர். தாகத்தையும் பசியையும் தீர்த்து கொள்ளாமலேயே மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர். எனக்கு பசியாயும் தாகமாயும் இருந்ததால் வனஜாரியின் அசாதாரண அன்பில் உருகினேன். மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை எண்ணிக்கொண்டோம். அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம். வனஜாரி கல்வி அறிவற்றவன், தகுதியற்றவன், கீழ்குலத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது. அவன் எங்களை உண்ண சொன்னான். மற்றவர்களை நிஷ்காமியாக நேசிப்பவன் உண்மையிலேயே உயர்த்தப்படுகிறான். அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலே ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நான் நினைத்தேன். எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிக்க மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன். தண்ணீரையும் பருகினேன். அப்போது குருவே எங்கள் முன் வந்து நின்றார். எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார். நடந்த எல்லாவற்றையும் நான் கூறினேன். அப்போது அவர், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன். ஆனால் நான் சொல்லுவதில் நம்பிக்கையுடையவனே வெற்றியடைவான் என்றார். மற்றவர்கள் அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு சென்றனர். ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்து சென்றார். என் கால்களை கயிற்றால் கட்டினார். என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார். கிணற்று நீர் மட்டத்திலிருந்து 3 அடி உயரத்துக்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு தண்ணீர் கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை. இவ்வாறாக என்னை தொங்கவிட்டு அவர் போய்விட்டார். எங்கு போனார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. 4-5 மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். என்னை துரிதமாக வெளியில் எடுத்து, எப்படி 4-5 மணி நேரம் தலைகீழாக கிணற்றில் தொங்கவிடப்படுதலை உண்மையாக அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சமாதி நிலையை குறிக்கும் ஒரு ரூப விளக்கமாகும். உணர்வுகளில் 2 வகைகள் உண்டு. 1 புலன் வழி உணர்வுகள், 2 ஆன்ம வழி உணர்வுகள். தங்கள் லட்சியத்தை அடைய புலன்களும் மனதும் வெளியேறி தங்கள் ஆசையை அடையும்படி படைக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு அப்போது இன்பமோ அல்லது துன்பமோ, தனியோ அல்லது கலப்போ ஆகிய புலன் வழி உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஆனால் பேரின்ப நிலையோ மகிழ்ச்சியோ கிடைப்பதில்லை. புலன்களும் மனதும் தங்கள் ஆசையிலிருந்து திருப்பிவிடப்பட்டு தலைகீழான நிலை அவைகளுக்கு கொடுக்கப்படும் போது, அதாவது உள்நோக்கி ஆன்மாவில் சங்கமிக்கும் போது மற்றொன்றான ஆன்ம உணர்வை பெறுகிறோம். அது சொல்லால் விவரிக்க முடியாத அளவு பேரின்பத்தையும் களப்பற்ற மகிழ்ச்சியையும் நமக்கு அளிக்கிறது.
நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன். நான் அனுபவித்த மகிழ்ச்சியை எங்கனம் கூறுவேன் என்னும் மொழிகள் குரு அவரை சமாதி நிலையில் வைத்தாரென்றும், தண்ணீர் மேலென்பது அமைதியற்ற புலன் மனம் இவைகளுக்கு அப்பால் என்பதாகும். குரு துரிதமாக என்னை வெளியில் எடுத்து எப்படி இருந்தது என்று கேட்டார். நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன். என்னை போன்ற முட்டாள் அந்த பேரானந்தத்தை எங்கனம் விவரிக்க முடியும் என்று பதில் சொன்னேன். இவ்விடையை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என்னை அவர் பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்து கொண்டார். தாய்ப்பறவை தன் குஞ்சை பேணுதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார். அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார். எத்தகைய அழகுடையது அது! அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன். பாசத்தை துறந்தேன். எளிதாக விடுவிக்கப்பட்டேன். அவரது கழுத்தை கட்டி அணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரது ரூபம் எனது கண்மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடாயிருப்பதே நலம். குருகுலம் அத்தகையது. அதனுள் ஒரு முறை நுழைந்த யாரும் வெறுங்கையுடன் திரும்ப இயலாது. எனது வீடு, சொத்து, தாய், தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவேயானார். எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலேயே ஒருமையடைந்தன. எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது. எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார். அவரை தவிர பிறரை பற்றி நான் உணரவில்லை. இவரே எனது குரு. அவரை தியானம் செய்யும்போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன. இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று. நீங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன. ஞானத்தை பயில்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள். பணம், காலம், உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள். ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும். அங்கேயுள்ள குரு தனது இரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமை எடுத்துக் கொள்கிறார். தனது புனித தன்மையையும் தூய்மையையும் அவர் ஒரு காட்சியாக்கிக் கொள்கிறார். ஆனால் அவர் தன் உள்ளத்தில் பட்சமாய் இல்லை. தனது புகழை பற்றியே அவர் பலப்பட புகழ்ந்து பாடிக்கொள்கிறார். ஆனால் அவரது சொந்த மொழிகளை அடியவர்களை உருவாக்குவதில்லை. அவர்களும் தெளிவடைவதில்லை. தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றுமில்லை. சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் என்ன விதத்தில் பயன்படும்? அதனால் அவர்கள் என்ன நன்மை அடைவார்கள்? இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர். அவரது அருளால் எவ்வித முயற்சி படிப்புமின்றியே ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது. நான் எதையும் தேடவில்லை. ஆனால் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலையென விளங்கியது. குரு மட்டுமே தலைகீழ் தொங்கவிடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார். அந்நான்கு பேர்களுள் ஒருவன் கர்மகர்த்தா. அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும். இரண்டாம் அவன் ஞானி. தனது ஞானம் பெருமையில் ஊறியவன். மூன்றாவது ஆள் கடவுள் ஒருவரை ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாகிவிட்ட பக்தன். மூவரும் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றிய கேள்வி எழுந்தது. முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக்கொண்டு போனார்கள். விவேகம், பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாய் நால்வருள் ஒருவர். அவரே பிரம்ம அவதாரமாயிருந்தும் ஏன் அவர்களுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம். மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றும்படி தாம் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கவுமே அவர் இதை செய்தார். தாமே ஒரு அவதாரமாயிருந்தும் கீழான வனஜாரியை மதித்து உணவே கடவுள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். வனஜாரியின் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எங்கனம் கஷ்டப்பட்டார்கள் என்றும் குருவின்றி ஞானம் அடைவது இயலாதென்பதையும் அவர் காண்பித்தார். ஸ்ருதி தைத்திரிய உபநிஷதம் நமக்கு மாதா பிதா குருவின் வழிபாட்டையும் புனித கிரந்தங்களை கற்பதையும் கற்பிக்க வேண்டுவதையும் வற்புறுத்துகிறது. இவைகளே நமது மனதை தூய்மைப்படுத்தும். இத்தூய்மை செய்யப்பட்டாலொழிய தன்னை அறிதல் இயலாததாகும். உணர்ச்சிகளோ மனதோ புத்தியோ ஆன்மாவை ஈட்டுவதில்லை. காணுதல், அறிந்து கொள்ளுதல் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது. குருவின் அருள் ஒன்றே எண்ணப்படுவதாகும். நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம், அர்த்தம், காமம் ஆகியவை நமது முயற்சியாலேயே அடையப்படுகிறது. ஆனால் மோட்சம், விடுதலை குருவின் உதவியாலேயே அடையப்படுகிறது. சாயின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி
தங்கள் பாத்திரத்தை நடித்தார்கள். ஜோசியர்கள் வந்து தங்கள் ஜோசியங்களை கூறினார்கள். இளவரசர்கள், கணவான்கள், ஏழைகள், பணக்காரர்கள், சன்னியாசிகள், யோகிகள், பாடகர்கள் மற்றும் பலரும் தரிசனத்திற்காக வந்தனர். மகார் கீழ் ஜாதியினர் கூட வந்து தனது ஜோஹாரை வந்தனத்தை தெரிவித்துவிட்டு, சாய்பாபாவே தனது மாய் பாபா உண்மையான பெற்றோர் என்கிறார். ஜால வித்தைக்காரன், கோந்தலிகள், வில்லுப்பாட்டுக்காரர்கள், குருடு, நொண்டி, நாத்மந்திகள், பாடகர்கள், நாட்டியக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள், இவ்வாறாக மற்றும் பலரும் வந்தனர். உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர். வனஜாரியும் தனது தருணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான். நாம் இப்போது வேறொரு கதைக்கு போவோம். உண்ணாவிரதமும் திருமதி கோகலேயும். பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை. மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிக்கவில்லை. விரதம் இருப்பவன் மனது அமைதியாய் இருப்பதே இல்லை. பின்னர் அவன் எங்கனம் பரமார்த்திகத்தை அடைய முடியும்? வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார். முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும். வயிற்றில் உணவின் ஈரம் இல்லையாயின் அவர் தம் புகழை எந்நாவுடன் நாம் இசைக்க முடியும்? கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும்? அல்லது எந்த காதுகளால் தான் அவர் புகழை கேட்க முடியும்? சுருக்கமாக, நமது எல்லா உறுப்புகளும் அவைகட்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும். எனவே பசியோடிருத்தலோ மிகவும் உண்பதோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது. திருமதி கோகலே என்ற பெண்மணி பாபாவின் பக்தையான திருமதி காஷிபாய் கனிட்கர் என்பவனிடமிருந்து தாத்தா கேல்கருக்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தாள். அதற்கு முந்தின தினம் பாபா தாத்தா கேல்கரிடம் தமது குழந்தைகளை ஷிம்காவின் புனித நாட்கள் போது பட்டினியாய் இருப்பதை தாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அடுத்த நாள் அப்பெண்மணி தாத்தா கேல்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்தபோது பாபா உடனே அவளை நோக்கி, பட்டினி இருக்க தேவை என்ன என்று கேட்டார். தாத்தா பட்டின் வீட்டுக்கு போய் பூரண போலியை, கடலை மாவு, வெல்லம் சேர்த்த கோதுமை ரொட்டி செய்து அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பாய் என்று கூறினார். பண்டிகை நன்னாட்கள் இருந்தன. திருமதி கேல்கர் அப்போது வீட்டு விளக்கம் ஆகியிருந்தாள். தாத்தா பட்டின் வீட்டில் சமையல் செய்ய ஒருவரும் இல்லை. எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினா செய்ததாயிற்று. திருமதி கோகலே தாத்தா பட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று. சொல்லியபடி அப்பண்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று. அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்க்கும் போட்டு தானும் உண்டாள். என்ன அருமையான கதை! எத்தகைய ஆழமான படிப்பினை! பாபாவின் எஜமானர் பாபா தமது பால்ய பருவத்தின் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார். நான் சிறு பையனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டிருந்தேன். பீட்காவனுக்கு சென்றேன். அங்கு எனக்கு எம்ப்ராய்டரி வேலை கிடைத்தது. ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன். முதலாளி என் மீது மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். எனக்கு முன் மற்ற 3 பையன்களும் வேலை செய்தனர். முதல்வன் ரூபாய் 50, இரண்டாம் அவன் ரூபாய் 100, மூன்றாம் அவன் ரூபாய் 150 பெற்றனர். இவர்களின் மொத்த தொகையைப் போல் 2 பங்கு நான் பெற்றேன். அதாவது ரூபாய் 600 பெற்றேன். எனது புத்தி சாதுரியத்தை கண்ட முதலாளி என்னை நேசித்தார், துதித்தார். முழு ஆடை, தலைக்கு டர்பன், உடம்புக்கு ஷேலா, சால்வை முதலியவற்றை தந்து என்னை கௌரவித்தார். இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன். எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை, அது முழுமை அடைவதும் இல்லை. ஆனால் எனது எஜமானர் கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது. அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடனும் ஒப்பிட முடியாது. எனது எஜமானரோ எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார். ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள். நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை. எனது எஜமானரின் கஜானா நிரம்பி வழிகிறது. நான் கூறுவதாவது, வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எடுத்து செல்லுங்கள். சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ளட்டும். எனது ஃபக்கீரின் திறமை, எனது பகவானின் லீலை, எனது எஜமானரின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமானவை. என்னை பற்றி என்ன? உடம்பு மண்ணுடன் கலந்துவிடும். இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது. நான் எங்கோ செல்கிறேன், எங்கோ அமர்கிறேன். மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது.
இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன். எதையாவது ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் பழத்தை அறுவடை செய்கிறான். எனது இம்மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.